ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மை சைக்கோ ஹஸ்பண்ட் செக் இட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே ஜங்குகா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. இது நீ பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உன் லைஃப்பில் நீ நினச்சது எல்லாமே கிடைக்கணும். ஓகேடா, நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க ஸ்டேஜாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி அமைதுன்னு தெரியல. இன்றைக்கி எப்படி வீடு போய் சேர போகிறேன்னே தெரியல. இவ்வளோ தூரம் காட், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சே, நீங்கள் படுக்க புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க ரோட்டோரமாக. அப்போது வண்டி ஹாரன் சவுண்ட் கேட்குது. யாராவது நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். உங்களை பார்த்து பொறுமையாக இறங்கி நடந்து வரான். அவன் நடையில் ஆட்டிடியூட், ஸ்டைல் எல்லாமே தெரியுது. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் எதுவும் கேட்கலையே. இல்லை, தேவைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கேட்கவே இல்லை. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? பைக்கில் தானே போயிட்டுருந்தீங்க? பைக்கில் தான் போயிட்டுருந்தேன். ஆனால் உன்னை பார்த்தோன்னே என் வண்டி தானாக நின்றுடுச்சு. எப்படின்னு சொல்லி காட்டணுமா? ஒன்றும் தேவையில்ல. ஏன் சைக்கிள் நல்லா இருக்கும் போது ஏன் நடந்து போகிற? கண்ணு தெரியலையா? என் சைக்கிள் தான் பஞ்சர் ஆயிடுச்சு. அது போல தாண்டி உன்னை பார்த்து நானும் பஞ்சர் ஆகிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்து சுற்றிட்டுருக்காங்க, ஆனால் நான் உன்னை பார்த்து சுற்றிட்டுருக்கேன். எல்லாரும் என்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரூட்டு போட்டு பார்க்குறாங்க, ஆனால் நீ என்னை ஒரு தடவை கூட ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. இதை தாண்டி இந்த ஆட்டிடியூட் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னைக்கு எப்படியாவது நடஞ்சு அவன். ஹலோ மிஸ்டர் சங்குக். சொல்லு. இல்லை, நீங்கள் ரொம்ப நேரமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இஃப் யூ வாண்ட் உனக்கு நான் ரைட் தரேன். ஒன்றும் இல்லை, ட்ராப் பண்ணுன்னு சொன்னேன். வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். பரவாயில்ல வயன், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. சரி வரேன். அதுக்கப்புறம் என்னோடய சைக்கிள், அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு எடுத்து சொல்கிறேன், உட்கார. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. எல்லா பொண்ணுங்களும் ஜேகே அப்படி பார்ப்பாங்க, பட் நீங்கள் மட்டும்தான் ஜேகேவை இது வரையும் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சது, உங்கள் கேரக்டர், ஆட்டிடியூட் எல்லாமே. இப்போது உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆஃப்டர் டேட்டிங் 2 years. இப்போ ஃபைனலாக உங்கள் மேரேஜ் செம்ம கிராண்டாக நடக்குது. நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்த்த அந்த டே ஜேகே அங்கே நின்றுட்டுருக்கான். நீங்கள் உங்கள் அப்பா கை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. அழகா இந்த கிறிஸ்டியன் மேரேஜில் போடுற மாதிரி அந்த வெட்டிங் ட்ரெஸ், உங்கள் ஃபேஸை அந்த துப்பட்டா மாதிரி மறைச்சிருக்கு. நீங்கள் அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேகே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். ஃபைனலாக நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், அது கிடச்சிருச்சு. உன்னை நான் எப்போ என் லைஃப்பில் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ வயன். நீங்கள் பொறுமையாக ஜேகே பார்க்குறீங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக ஒரு க்யூட்டான ஸ்மைலோட நின்றுட்டுருக்கான். ஏண்டா இப்படி பண்ணுற? இந்த இந்த க்யூட்டான ஸ்மைலில் தான் விழுந்தேன். எல்லா பொண்ணுங்களும் பார்ப்பாங்க தான், பட் நேரடியாக உன்னை பார்க்கலனாலும் உன்னை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ எப்போ எந்த டைமுக்கு எங்கே போவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா குக்கி. அதுக்கப்புறம் 2 பேரும் போவை எடுக்கிறீங்க. 2 பேருக்கும் மேரேஜ். அந்த டே அவ்வளோ ஃபைனஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே அந்த நாள் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்கு. உங்கள் வெட்டிங் நைட் தான். வயன் சொல்லு ஜேகே. அப்புறம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இன்னைக்கு பண்ணலாமா?
நீ தான் முன்னாடி அலோவ் பண்ணது இல்லையே, ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணிக்கலான்னு. பண்ணலாமா? நீங்கள் அப்படியே செம்ம ஷை ஆகுறீங்க. அவன் அப்படி பேசுகிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை, பண்ணலாமே. நீங்களும் ஷை ஆகி பண்ணலாம் அப்படின்றீங்க. அவன் ஹாப்பியாக உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். எஸ், அந்த நைட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 பேரும் அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த செஷன் போகுது. நீங்கள் உங்கள் லவ் ஆஃப் லைஃப் உங்கள் கையில். இப்போது கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்கள் ஜேகே மேலே தான் படுத்துருக்கீங்க. அவன் செஸ்ஸில் சாஞ்சிக்கிட்டு, ஜேகே ஜேகே என்ன, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன, இன்னொரு ரவுண்ட் பண்ணலாமா? நாட்டி சும்மாரா, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கான ஒரு பலன் மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா எனக்கு கிடைச்சது. அதை விட நான் ஹாப்பி நீ எனக்கு கிடைச்சதுக்கு. தேங்க்யூ வயன் ஃபார் கம்மிங் டு மை லைஃப். லவ் யூ குக்கி. அதுக்கப்புறம் அந்த நாள் அப்படியே போகுது. ஒரு 1 வீக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கியோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது. சொல்லுட்டே. நல்லா போயிட்டுருக்கு. உனக்கு எப்படி போயிட்டுருக்கு? சரி சரி வரேன். கொஞ்சம் வேலையாக இருக்குடா வீட்டில். இப்போ தானே வெட்டிங் முடிஞ்சுது, அதனால் கொஞ்சம் சரி சரி வரேன். சரிடா. ஓகே பாய். அங்கே பார்த்தா, அதுக்குள்ளே என்னடி அவசரம் உனக்கு? எதுக்கு ஃபோன் வைக்கிற? ஜேகே வந்துட்டான்டா. அவன் எதாவது சாப்பிட்ணும்ல, எதாவது எடுத்து வைக்கணும்ல. சரி போ. டே வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜேகே சாப்பிட்றியா? எதாவது எடுத்து வைக்கவா? வயன் யார் கூட பேசிகிட்ருக்கா? யார் கூட? டே கூட தான். இனிமேலும் பேசாத. இல்லை புரியல. இனிமேலும் அவன் கூட பேசாதன்னு சொன்னேன். நான் ஏன் பேசக்கூடாது? அவன் என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டுலாம் மேரேஜுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்டு அப்படின்னு யாராவது பசங்க கூட வெளியில் போகாத, எனக்கு பிடிக்கல. அவன் சொல்லிட்டு திரும்புகிறான். ஜேகே ஒரு நிமிஷம் நில்லு. நானும் பார்த்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட பேசினா உன்னோட ஆட்டிடியூடு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. ஏன் இப்படி இருக்க? எனக்கு பிடிக்கல வயன். என்னை தவிர எந்த ஆம்பளைங்க கூடயும் நீ பழகக்கூடாது. வாட் ஜேகே, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை நம்ம பெருசாக பேச வேணாம். வா சாப்பிட்லாம். எனக்கு இது பெரிய விஷயந்தான் வயன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நீ எதுக்கு ஆம்பளை பசங்க கூட பேசுகிற? பொண்ணுங்க கூட பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க தானே. இதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் பசங்கன்னு பசங்க கூட பேசிகிட்டு இருக்கா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல வயன். ஜேகே இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக தானே நாங்களும் பேசுகிறோம். பொண்ணுங்க கூட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் நான் பசங்க கூடயும் பேசுகிறேன். நீ ஏன் எப்படி நினைக்கிற? ஃபர்ஸ்ட்டு என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? வயன் நம்பிக்கை இருக்கு இல்லை அதெல்லாம் செகண்ட். எனக்கு நீ பசங்க கூட பேசுறது பிடிக்கல. தட்ஸ் இட். அவன் நம்பர் நீ பிளாக் பண்ணுற. அதுக்கப்புறம் அவன் கோவமா போயிடுறான். இப்படிக்கு என்னதான் ஆச்சு? பசங்க கூட பேசினா என்ன தப்பு? என் ஃப்ரெண்டு கூட தானே பேசுகிறேன். என்னத்த சொல்ல. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் மாடிக்கு போகிறீங்க. ஜேகே அவன் எதுவுமே பேசல, அப்படியே போய் படுத்துடுறான். ஜேகே ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் இப்படி பண்ணுற? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஜேகே. அவ எதுவுமே பேசவே இல்லை. ரொம்ப நேரம் நீங்களும் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பக்கம் போய் படுத்துடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் அவன் நல்லாவே பேசுகிறான், எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனால் நீ எப்போ பையன் இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து பேசினாலும் அவன்
ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அவன் பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஜேகே, எதுக்கு நீ நம்பர் பிளாக் பண்ண? நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், நீ பண்ணலை, அதனால தான் நான் பண்ணேன். ஜேகே, ஒரு நிமிஷம் நில்லு. நான் அவன் கூட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கேன், நீ எவ்வளோ நாள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இருக்குவாயன், ஆனால் பசங்க மேலே இல்லை. ஜேகே, நீ என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன். அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுடா. ஏன்டா இப்படி பண்ணுற? சொன்னா நீ கேட்க மாட்ட வாயன். பிடிச்சி தரன்னு பேஸ்மெண்ட்க்கு இழுத்துட்டு போகிறான். ஏய் ஜேகே, எங்கே இழுத்துட்டு போகிற? கையை விடு ஜேகே, பழிக்குது. நீலாம் அடங்குற மாதிரி இல்லை வாயன். உன்னெல்லாம் நான் ஏன் ஸ்டைலில் பண்ணாதான் நீலாம் திருந்துவேன். பிடிச்சி பேஸ்மெண்ட்டில் பிடிச்சி தள்ளி விட்றான். ஜேகே, என்ன இடம்? எதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்த? அடங்குற மாதிரி தெரியலல்ல, உன் ஆட்டிடியூடு குறைக்கணும், அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்தேன். ஜேகே, என்னடா பைத்தியம் முழு வளர்ற? இதனால நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, அப்புறம் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் அவன் கதவை சாத்திட்டு போயிடுறான். ஜேகே ஜேகே, கதவை தோற ஜேகே. ஜேகே, ஏன் நான் இப்படி பண்றேன்? ஒரு சின்ன விஷயத்த உன்னலாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. 1 hour ஆகுது. நீங்கள் முட்டி போட்டு அப்படியே அழுது அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டுறீங்க. 1 hour ஆகுது, 2 hour ஆகுது. ஜேகே வர மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கழிச்சு வந்து கதவை திறக்கிறான். கதவை திறக்கிற சவுண்டு கேட்டோன்னா நீங்கள் கண்ணே முழிக்கிறீங்க. வயன், வா போகலாம். நான் வரல ஜேகே. வயன், வா போகலான்னு சொன்னேன். நான் வரலன்னு சொன்னல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேஸ்மெண்ட்டில் போட்டு அடிக்கிற. நான் என்ன உனக்கு பெட்டு மாதிரி தெரியறேனா? ஏன் ஜேகே இப்படி இருக்கா? வயன், ஒழுங்கு மரியாதையாக வந்துரு. இதுக்கு மேலே ஆட்டிடியூட் காட்டினேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? என்ன வேணா பண்ணிக்கோ. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் உன் எண்ணத்தில் இருக்கு ஜேகே. நீலாம் திருந்த மாட்ட. திருப்பியும் உங்களை வேகமாக கை பிடிச்சி பெட்ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான். ஜேகே, என்ன பண்ணுற? வேகமாக இழுத்துட்டு வந்து பெட்டில் போடுறான். ஜேகே, என்ன பண்ணுறன்னு கேட்டேன். நீ கோவமா என் ஆட்டிடியூடை என்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோ, இதுதான் தண்டனை வயன். என்னோட கோவத்தை நான் எப்படி காட்டுவேன்னு உனக்கு தெரியணும். அவன் ட்ரெஸ்ஸை ஹாஷாக ரிமூவ் பண்ணுறான். ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான். உங்களுக்கும் சரி, ரொம்பவே ஹாஷாக பண்ணுறான். ஜேகே, தயவு செஞ்சு விட்டுரு. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? இது நீ ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை ரேப் பண்ணுற மாதிரி இருக்கு ஜேகே. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இப்படி என் விருப்பம் எல்லாம் பண்ணாத ஜேகே. விட்டுரு ஜேகே, வலிக்குது. நான் யாருன்னு உனக்கு காட்டணும் வயன். உன் ஆட்டிடியூடை தூக்கி குப்பையில் போடு. என்கிட்ட இனிமேலும் நீ கோவமா இல்லை, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசக்கூடாது, புரியுதா? அவன் அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட லிட்ரலி ரொம்பவே அழுது சோர்ந்தே போயிட்டீங்க நீங்கள். அவன் அதுக்கப்புறம் அப்படியே ஏஞ்சி போயிடுறான். நீ இப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சா உன்னை லவ்வும் பண்ணியிருக்க மாட்டேன், கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேன். இவ்வளோ ஒரு சீப்பான கேரக்டர் தெரியாது. இதுக்கு மேலே உன் கூட நான் இருக்க விரும்பல. கிட்டத்தட்ட மென்டல் டார்ச்சராக இருக்கு இங்கே இருக்க. இது மேன்ஷன் இல்லை, இது ஒரு கேஜ் ஜேகே. எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை. நான் இங்கேருந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணுறீங்க.
சிக்கி எப்போ வெளியில் போவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சான்ஸும் கிடைக்குது. சிக்கி வெளில போயிடுறான். கிட்டத்தட்ட அவன் வர 1 வாரம் ஆகுன்ற மாதிரி அவன் ஃபோனில் பேசிகிட்ருக்கான். நீங்கள் அதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எப்படியோ ஆகி போயிடுறீங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மா வீட்டையும் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அங்கேயும் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவான். நான் இங்கே இருக்கக்கூடாது. இங்கேருந்து எங்கேயாவது போயிடணும். எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து அவங்களால சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. எங்கேயாவது ஹெல்ப்பு கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? அப்போது ஒரு பையன் தான் வந்து கதவை திறக்கிறான். நீங்கள் யார்? என்னோட பேர் வயன். ஒரு நாள் மட்டும் இங்கே நான் தங்கிக்கலாமா? ஏன்னா எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ப்ளீஸ். உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ ப்ராப்ளம்னா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவன் எதுவுமே கேட்கல. உள்ளே வாங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்யூ. இன்றைக்கி மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் எப்படியாவது வேற எங்கேயாவது போயிடுறேன். ப்ளீஸ். பரவாயில்ல, நீங்கள் இருந்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், உங்கள் பேர் என்னன்னு நீங்கள் சொல்ல? என்னோட பேர் யோங்கி. இருந்தாலும் உங்களுக்கு இந்த நைட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது சாரி. நான் அது பரவாயில்ல. நான் எதுவும் கேட்க விரும்பல. நீங்களும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரியுது. அது சால்வ் ஆனான்னு நீங்கள் போகலாம். ஓகேவா? ஏதாவது ஹெல்ப்னா என்னை கூப்பிடுங்க. நீங்கள் என் ரூமுக்கு பக்கத்து ரூம் காலியாக தான் இருக்குது, அங்கே தங்கிக்கோங்க. ஆனால் என்ன யாருனே தெரியாது. இருந்தாலும் நீங்கள் எப்படி? எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. இப்போது இல்லை, அவள் ஒரு டிசீஸில் இறந்துட்டா. உங்களை பார்க்கும் போது எனக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் இருந்துட்டு எப்போ போகணுன்னு தோணுதோ நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஸோ மச். இது என் தங்கச்சியோட ட்ரெஸ் தான். இதை போட்டுக்கோங்க. நான் போய் தூங்குறேன். சாப்பாடு வேணுன்னா இதோ இங்கே வச்சுருக்கேன். இல்லை, எனக்கு பசிக்கல. சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன். நீங்களும் தூங்க. குட் நைட். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. ஜிகி, எப்படியாவது உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். உன் கண்ணில் மாட்டாத மாதிரி எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் ஜிகி, போகணும். இப்படியே கிட்டத்தட்ட லேட் நைட் ஆகிடுது. ஒரு 1-2 இருக்கும். வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. பட் திடீர்னு இடி இடிச்சோன்னே அந்த தூக்கம் கலைஞ்சது. என்ன ஒரு கெட்ட கனவு. சிக்கி வந்து என்னை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அது கனவாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி படுக்கலான்னு இந்த பக்கம் திரும்புறீங்க. பார்த்தா சேக்கி அங்கே உட்காந்துட்ருக்கான். செம்ம வெறியோட. சிக்கி, நீ எப்படி இங்கே வந்த? சிக்கி என்னை இது பண்ணிடாத. சிக்கி ப்ளீஸ் சிக்கி, விட்டுடு. உனக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சது? நீ எப்படி இங்கே வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக தப்பிச்சு வந்தன நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கப்புறம் நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அவன் கிட்ட போகிற மாதிரி பக்கத்தில் இருக்க லேம்ப் எடுத்து அவன் தலையிலே அடிக்கிறீங்க. படிச்சிருச்சுக்கே. அப்படி வேகமாக ஓடுறீங்க வெளியில். கொஞ்சம் தூரம் தான் போனீங்க. சேக்கி உங்களை பின்னாடியே துரத்திட்டு வரான். இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் வயன். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா யூங்கி தான். யூங்கி, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ். யூங்கி, இவன் தான் என் ஹஸ்பண்ட்.
சரியான சைக்கோ. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவா. என்னை காப்பாற்றுங்க. எனக்கு பயமாக இருக்கு இவன் கூட போகவே. ப்ளீஸ் காப்பாற்றுங்க. அப்போது யோங்கி ஒரு ஸ்ப்ரே எடுத்து உங்கள் ஃபேஸ்லேயே அடிக்கிறான். சாரி வயன், நானும் ஜேகேயோட ஆள் தான். நீங்கள் மயங்கி கீழே விழுறீங்க. குட் ஜாப் யோங்கி. ஆமாம், வயன் எப்படி இங்கே வந்தா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். யாரோ கதவை தட்டினாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வயன். அப்புறம் தான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தானே எனக்கு தெரிய வந்தது. அதான் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். வயனை நான் ஆகிட்டு போகிறேன். ஆனால் ஜேகே திரும்புகிறான். அவளை எதுவும் பண்ணாத. அவளை பார்த்தாலே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுது. ப்ளீஸ். அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஜேகே தூக்கிட்டு போகிறான் உங்கள. நீங்கள் தான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா கண் முழிக்கிறீங்க. நான் எங்கே இருக்கேன்? ஜேகே பெட்ரூம் ஆச்சு. நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் இவங்க வீட்டில். அப்புறம் தான் உங்களுக்கு நடந்தது எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. இவங்கயோ ஜேகேயோட ஆளா? கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது கதை ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜேகே தான் ஒரு ஸ்மோக்கோட வரான். என்ன வயன், என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சி அடி. அது எப்படி என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி நீ நல்லா இருந்துட முடியும்னு நினைக்கிறா? நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வரமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஜேகே, என்னை விட்டு, இது செட் ஆகாது. எனக்கு டைவர்ஸ் கொடு. நான் இங்கிருந்து போயிடுறேன். உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு ஜேகே, பயமாக இருக்கு. என்னை விட்டுற. உன்னை விடுறதுக்காக இத்தனை வருஷம் லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ண. நீ எனக்கு மட்டும்தாண்டி சொந்தம். எந்த பசங்கிட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் வெளியில சுத்தக்கூடாது. ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் கண் முன்னாடிக்கு மட்டும்தான் நீ இருக்கணும். புரியுதா? நீ வேற ஒருத்தங்கிட்ட பேசும்போது எனக்கு அப்படியே உடம்புல எரியுதுடி, எரியுது. நீ எப்படிப்பட்ட கேரக்டர் இப்ப தெரியுது ஜேகே. நீ ஒரு சைக்கோ. நீ ஒரு சைக்கோ. ஆமா, நான் சைக்கோ தாண்டி. என்னோடத மட்டும்தான் இருக்கணும். வேற எவனாவது கைய வச்சா செத்தான். ஜேகே, தயவு செஞ்சு என்னை விட்டு எடுத்து போயிட. இல்லை வயன், நான் இருக்க வரையும் நீ எங்கேயும் என்னை விட்டுட்டு போகக்கூடாது. நீ தப்பிச்சு ஒன்றுல அதுக்கான பனிஷ்மெண்ட் வேணா. அவன் ஒரு கத்தி எடுத்துட்டு வரான். ஜேகே, என்ன பண்ற? கத்தி எடுத்து ஓரமா போட. நம்ம ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு தீர்த்துட்டு அப்புறம் பேசலாம். கையை ஃபோர்ஸாக இழுக்கிறான். ஜேகே, என்ன பண்ண? தயவு செஞ்சு விட்டு ஜேகே, எனக்கு பயமாக இருக்கு. அவன் கத்தி எடுத்து கிட்டத்தட்ட அவங்க ரிஸ்ட்டு கிட்ட கிழிக்கிறான். ஜேகே, வலிக்குது வலிக்குது ஜேகே. இதுக்கப்புறம் நீ தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவோம் வயன். இல்லை ஜேகே, விட்டுரு. வலிக்குது வலிக்குது ஜேகே, வலிக்குது. அந்த பயம் இருக்கட்டும். அப்படியே அவன் எடுத்துட்டு போயிடுறான். ஏன் ஜேகே இப்படி பண்ற? பார்த்தா பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கு. உங்களால் முடியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க துணி எடுத்து நீங்கள் கட்டுறீங்க. ஆனால் அப்படி இன்னும் பிளட் நிற்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடிக்கிறீங்க. டேக்கு. ஹலோ. ஏய், என்னடியாச்சு? ஏன் இப்படி பேசுகிற? ஏய் ஜேகே, என்னாச்சு? ஒழுங்கா சொல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. வயன், நீ அங்கே இருக்காத. நான் எப்படியாவது உன்னை வந்து அங்கே காப்பாற்றுறேன்.
நீ எப்படிடா, இங்கே கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீ எப்படி இங்கே வருவ? நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை. அதுக்கப்புறம் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. இப்படியே மிட் நைட் ஆகுது. பார்த்தா யாரோ அந்த கதவை தட்டுறாங்க. சிக்கி வந்துட்டானா? சிக்கி சிக்கி ஏய் வயன், நான் தான் டே. அப்படிதான் நீங்கள் சந்தோஷமாக கதவை திறக்கிறீங்க. அங்கே டே தான் நிற்கிறான். ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு பயமா இருக்கு, எங்கிட்ட கூட்டிட்டு போயிடு. அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. ப்ளீஸ்டா, என்ன கூட்டிட்டு போயிடு. ஏய் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல. ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த? அதுவா, அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். எல்லா காட்சும் அங்கே மயங்கி கிடக்குறாங்க. ஏய் எல்லாம் இவ்வளோ காட்சை தாண்டி எப்படி வந்த? இதை வச்சு தான் பார்த்தா அவன் கிட்டத்தட்ட குளோரோஃபார்ம் மாதிரி ஒரு 4-5 வச்சுருக்கான். ஏய் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ல, எனக்கெல்லாம் சர்வசாதாரணம். போடா. சரி இங்கேருந்து வா, போயிடலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் கிட்டத்தட்ட வாசல் கூட தாண்டல, வேகமாக தலையில் யாரோ அடிக்கிறாங்க, டேயோட தலையில். இங்கேருந்து போயிடுவேன், ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் அப்படியே வாங்கி விழுறான். நீங்கள் ஃபுல்லாகவே அவன் பேர் சொல்ல, உங்கள் தலையிலே ஒரு அடி தான். பார்த்தா 2 பேருமே அங்கே ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து கண் முழிச்சு பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா டேவை அப்படி அடிச்சிட்ருக்காங்க. சிக்கி 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 ப்ளீஸ் சிக்கி, டே பாவண்டா ப்ளீஸ், அவனுக்கு அவ்வளோ ப்ளீட் ஆகுதுடா, ப்ளீஸ்டா விட்டுரு, என்ன வேணால் பண்ணிக்கோ ப்ளீஸ். உன்னை எப்படிடி நான் இருக்கும் போது உன்கிட்ட ஃபோன் பேசினா, அதுவும் நான் இருக்கும் போது எவ்வளோ தைரியமாக என் வீட்டுக்கு வந்து உன்னை தூக்கிட்டு போவான்? விடக்கூடாதுல்ல, அதுதான். அவன் என்னை காப்பாற்ற தான் வந்தான், மற்றபடி அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. தயவு செஞ்சு விட்டுடுடா, அவன் பாவண்டா, அவ்வளோ ப்ளீட் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போச்சுக்கு ப்ளீஸ். அவனை விடணுமா? அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சரி செய்கிறேன் ஜிக்கி, என்ன சொன்னாலும் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ ப்ளீஸ்டா. அதுக்கப்புறம் அவன் கார்ட்ஸ்க்கு சிக்னல் கொடுக்குறான். டேவை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னால, அப்போ என் கூட வா. அதுக்கப்புறம்லேருந்து உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஹோம் அரெஸ்ட் மாதிரி பண்ணி ரொம்பவே அப்யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். இப்படியே ஒரு 1 month ஆகுது. டேவும் க்யூர் ஆகிட்டான். உங்களை இங்கே அவ்வளோ பண்ணிகிட்ருக்கான் ஜேகே, ரொம்ப கொடுமை பண்ணிகிட்ருக்கான். அப்படி தான் உங்கள் கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு உங்கள் ட்ரெஸ் இல்லாமல் கேண்டில் எடுத்து உங்கள் காலிலே ஊற்றுறான். ஜேகே விட்டுரு ஜேகே, வலிக்குது. நான் தான் சொன்னல, நான் இங்கே போக மாட்டேன்னு. விட்டுடா, வலிக்குது ப்ளீஸ் ஜேகே, விட்டுடா விட்டுரு. அங்கே பார்த்தா கதை ஓப்பன் ஆகுது. போலீஸோட டே தான் வந்திருக்கான். நீங்கள் ரொம்பவே இதாகிட்டீங்க, உங்கள் உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்லை. அதுக்கப்புறம் டே வந்து உங்கள் ஃபுல்லாக அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு கவர் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாகும். இப்போ நான் வந்துட்டேன்ல, பயமா இருக்குடா, எனக்கு அந்த கூட்டிட்டு போயிடு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து செம்மையாக அடிக்கிறாங்க ஜெகேவை. இங்கே டே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போட வைக்கிறான். அதுக்கப்புறம் வா இங்கே எடுத்து போயிடலாம், இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம். இதை கேட்டோன்னே ஜேகேக்கு செம்ம கோவம் வந்து பக்கத்தில் இருக்க கன் எடுத்து இந்த போலீஸையும் ஷூட் பண்ணுறான். இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் அது தெரியாமல் வெளில போயிட்டுருக்கீங்க. அங்கே பின்னாடி இருந்து
அந்த சவுண்டு கேட்டேனே இங்கே திரும்புறீங்க, டேவும் திரும்புகிறான். ஒரு கன் ஷூட் தான், டே நெஞ்சிலே பாயுது. ஜெகி ஏன் இப்படி பண்ண? ஏந்திரு, இங்கிருந்து போயிடு, இவனை விட மாட்டான். அதே தான் நானும் சொல்றேன், அவளை நான் விடவே மாட்டேன். சந்தோஷமா இரு. அதுக்கப்புறம் அவன் உங்க மடியிலே இறந்து போறான். டேய் ஏய் என்னாச்சு உனக்கு? வயன் ஏய் நீ தள்ளிப்போ, தள்ளிப்போ. ஏய் என்னடி பேசுற? என்ன எதுக்கு தள்ளி போன்ற? நீதானே டேவை சுட்ட. என்னது டேவை நான் சுட்டனா? பைத்திய மாதிரி வளராதடி. இல்லை நீ தான் கன் எடுத்து. கன்னா? பைத்தியமா வயன்? நான் புருஷன்டி, என்கிட்ட கன் எப்படி இருக்கும்? அதுவும் நான் ஒரு பிஸ்னஸ் மேன். இல்லை நீ சுட்ட. ஆமாம் நான் சுட்ட, நீ சாப்பிட்ட. அப்படியே வச்சேன்னு வச்சுக்கோ, டே தானே பார்க்கணும், காலைல போய் பாருடி. பைத்தியம், ஒழுங்கா தூங்கு. அப்போ நீ சுடலியா? ஐயோ தோசை வேணா சுட்டு தரேன்டி, எனக்கு கன் எடுத்துலாம் ஷூட் பண்ண தெரியாது. சரி வா தூங்கலாம். அதுக்கப்புறம் மண்டையில ஒரு கொட்டு கொட்டிட்டு அப்படியே 2 பேர் ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. அப்போ நீ சுடலியா? நான் எதுவுமே சொல்லடி, அமைதியப்படு. லவ் யூ, லவ் யூ. இப்போ தூங்கலாமா? தூங்கலாமே. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஆமாம் இது எல்லாமே கனவு தான். ஆக்சுவலாக உங்களுக்கும் ஜெக்கிக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து செட் ஆகியிருக்காது. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பீங்க. இந்த சைக்கோ எல்லாமே உங்களோட கனவு தான். ஓகேடா மீ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சரங்கே.